ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் குழம்பு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சிக்கனும் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு மிக்சியோ அரைக்கணும் வதக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. 10 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் குழம்பு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை சிக்கன் குழம்பு பண்ணுங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். நீங்கள் கேரளா சமையலில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஜீரகம் சேர்த்து நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கிடைக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கும் போது வெங்காயம் சட்டுன்னு நல்லா வதங்கி வரும். வெங்காயத்தை நல்லா கிண்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரும். அது வரல வதக்கிக்கோங்க. எப்போ நீங்கள் பிரியாணி பண்ணாலும் இல்லை சிக்கன் குழம்பு பண்ணாலும் இல்லை முட்டை கிரேவி பண்ணாலும் இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு குழம்பு பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு பழுத்த 2 பெரிய சைஸ் தக்காளியை இங்கே பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண தக்காளியை உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து தக்காளியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதக்கும் போது மூடி போட்டு மூடி வதக்கினா சட்டுன்னு வதங்கி வரும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வந்து குழஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. அங்கே பாருங்க, நீங்கள் தக்காளி வேக வைக்கும்போது மூடி போட்டு மூடும்போது இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்போ தான் தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வரும். அது வரலும் கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே மசாலா சேர்த்து வதக்கும் போது அடுப்பை லோ ஃபில்ல வச்சுருக்கணும். ஹை ஃபில்ல வச்சா மசாலா கரிஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்து வேக விடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நான் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ சிக்கனை உள்ள சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நம்ம மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்க்கும் போது இதோட வாசனை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் இந்த மல்லி வேகும் போது சேர்த்துட்டு கிண்டி கொடுக்காம இங்கே பாருங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே மூடி போட்டு மூடி வேக விடுங்க. இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி இறங்கி வரும். அதான் தண்ணி சேர்க்க வேணான்னு சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. நம்ம சிக்கனில் தண்ணியே சேர்க்கலை, ஆனால் சிக்கன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி இறங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் திரும்பவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கொடுத்துட்டு சிக்கன் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது சிக்கன் முங்குற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு சைடில் இருக்கிற மசாலாலாம் எடுத்து கொடுத்துக்கோங்க. எடுத்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சிக்கன் நல்லா வெந்து நல்லா கிரேவி ஆகிடும். அதை வரையிலும் வேக விடுங்க. இப்போ பாருங்க, குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்துருக்கு பார்த்தீங்களா. அங்கே பாருங்க, கொதிக்கும் போது அந்த அளவுக்கு நல்லா வாசனை வரும். சிக்கனும் நல்லா பஞ்சு போல நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில்
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சுட்டு வடித்த சூடான சாதத்துக்கு சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது கூட வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் தான். அரைக்கவும் வேணாம், வதக்கவும் வேணாம், அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் சிக்கன் குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.